வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. தலைப்பு: நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மனித உடலின் அமைப்பையும் அதன் இயக்கங்களையும் குறித்து முதலில் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிகவும் நன்மை பயக்கும். மானுட உடல் இயங்குவதற்கு உயிர் சக்தி முக்கியமானதாக மூல காரணமாக இருக்கிறது. உயிர் சக்தி தங்கும் ஒரு பாத்திரம் போல் உடல் அமைப்பு இருக்கிறது. மனித உடலை நுணுகி ஆராய்ந்து நோக்கினால் பஞ்சபூதங்களின் அமைப்புக்கு ஏய 5 அடுக்குகளாக இருப்பது தெரிய வரும். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என உடல் அமைப்பு பருப்பொருளாகவும், இரத்தம் நீர்ப்பொருளாகவும், சூடு மின்சாரமாகவும், பிராணவாயு காற்றாகவும், ஆகாசம் உயிர் சக்தியாகவும் இருக்கின்றன. நீர், நெருப்பு, காற்று இந்த 3ம் சேர்ந்து பருப்பொருளான உடலையும் நுண்பொருளான உயிர் சக்தியையும் இணைத்து நட்போடு இயங்க செய்கின்றன. இந்த 3 பொருட்களின் இயல்பான அளவும் தரமும் குறையுமாயின், அவற்றின் சுற்று இயக்கத்துக்கு தடை நேருமாயின், உடலின் உயிர் சக்தி, அதாவது மின்சார சக்திக்கு தடை ஏற்பட்டு மின்சார ஓட்டம் தடைபட்டு உடலின் சிறு சிறு தசைப்பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் வலியும் தொந்தரவுகளும் ஏற்படுகின்றன. இத்தகைய சீர்குலைவு ஏற்படும்போது அதை வலி என்கிறோம். சீர்குலைவும் வலியும் அதிகரிக்குமாயின் அந்த அளவுக்கு உயிர் சக்தியின் கலைப்பு அதிகரித்து விடுகிறது. இந்த சீர்குலைவு பெரும் அளவில் ஏற்பட்டு உயிர் சக்தி குறைந்து விடுமாயின் உடலின் இயக்கம் தடைபட்டு அப்படியே நின்று விடுவதையே மரணம் என்கிறோம். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.